ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் இந்திய ரயில்வேயின் தொலைத்தொடர்பு பிரிவான ரயில்டெக் நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதில் அவங்க எந்தெந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டெக்னிக்கல் பிரிவில் அசிஸ்டன்ட் மேனேஜர் 9 போஸ்டிங்கும், துணை மேலாளர் 3 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 12 காலி இடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ளமோ, பிஎஸ்சி, பிஇ, பிடெக் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வந்து 21லேருந்து 30க்குள்ளே இருக்கணும். 27/1/2025 படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து தேர்ச்சி முறை அப்படின்னும் போது ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 600 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/1/2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு railtech.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. அதாவது ரயில்டெக் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், வேகன்சி நோட்டீஸ் நம்பர் RCIL 2024 PNDA 4460 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டீஸ் ஃபார் ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட்ஸ் இன் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரயில்டெக் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், போஸ்ட் லெவல் ஸ்கேல் எல்லாமே. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து மொத்தம் டோட்டல் 9, அது கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. டெப்டி மேனேஜர் வந்து 3, ஸோ அதுவும் கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 12 போஸ்டிங்கான வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் போஸ்ட்டுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசிஸ்டன்ட் மேனேஜர் 21லேருந்து 28க்குள்ளே இருக்கணும். ஸோ இது வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எனி அதர் காம்பினேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் சொல்லியிருக்காங்க. வேறு எலக்ட்ரானிக்ஸ் இது ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ் லைக் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் இன் எலக்ட்ரானிக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் டெப்டி மேனேஜர் டெக்னிக்கல் அப்படின்னும் போது 21லேருந்து 30க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் டெலிகாம் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அண்டு கம்யூனிகேஷன் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எனி அதர் காம்பினேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் வேர் எலக்ட்ரானிக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ் லைக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் அண்ட் எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ், எம்சிஏ ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேண்டேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னும் போது 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி கீழே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து ப்ளீஸ் ரெஃபர் அனெக்ஷர் 3 அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ மஸ்ட்டு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசினா ஓபிசி சர்டிஃபிகேட், அந்த எஸ்சி எஸ்டினா அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு முறை கோ த்ரூ பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன்ஸில் ஆன்லைனில் 27/1/2025க்குள்ளே சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.